இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். ஹன்சிகா மோத்வானி திருமண வாழ்க்கையிலிருந்து விவாகரத்து வாங்கிட்டார். அந்த பக்கம் சுந்தர்சியும் குஷ்புவும் 26வது திருமண விழாவை கொண்டாடுறாங்க. இந்த பக்கம் மோடி வந்தார். திமுக ஆட்சி அகற்றிய தீர்வோம்னு சூளுரைச்சுக்கிட்டு இருக்கிறார். கூட்டணி கட்சி தலைவர்கள் நாம் பொங்குறாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயம் உள்ள கிடக்கு. நிகழ்ச்சிக்குள்ள மனமனன்னு போவோம் வாங்க. அப்படியே சம சீனுவாக்குள்ள போறோம். நம்ம முதல்வர் ஐயா ஒரே ஒரு விஷயத்தை சொன்னாங்க. வர்ற தேர்தல் முடிஞ்ச உடனே எடப்பாடியை தூக்கி எடுத்துட்டு வேற ஒருத்தரை வைக்க போறாவ, அது நடக்கு அப்படின்னு சொன்னார்ல. முதல்ல அதை பாருங்க. அதிமுகவில் பழனிசாமிக்கு பதிலாக ஆல்ரெடி வேறு ஒருவரை பொதுச் செயலாளரா பாஜக தேர்ந்தெடுத்து வச்சிருக்கு. பொதுச் செயலாளரா பாஜக தேர்ந்தெடுத்து வச்சிருக்கு. பழனிசாமி அவர்களை இந்த தேர்தல் வரைக்கும் தான் பாஜக வச்சிருக்கோம். பழனிசாமி அவர்களை இந்த தேர்தல் வரைக்கும் தான் பாஜக வச்சிருக்கோம். அதாவதுங்க, ஒருத்தர் இருந்தா அந்த இடத்துல எல்லாரையும் கண்டுக்கிறது தானே அரசியல் நாகரிகம். அதென்ன ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தரை கண்டுக்காம போறது? ஐயா, முத மாநாட்டில் பெரியார் படத்தை தூக்குங்கன்னு தூக்கி விட்டாங்க. அண்ணாவை தூக்குனாங்க, தூக்கிட்டாங்க. இப்ப எடப்பாடி படத்தை ஏன் தூக்கி விட்டாங்க? தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிக்கு தலைவரா படம் இல்லையா? அப்படியே எல்முருக வந்தார். அவர் எப்பவுமே எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் உணர்ச்சி வசம் பொங்க கூடியவர். பாருங்க, கூட்டம் கண்ணு கடவுளை கட்டு கிடங்காம இருக்க போது. அந்த கூட்டத்துக்கு இடையில நாங்க என்னென்னலாம் பொங்க போறோம்னு பாருங்க ஐயா அப்படிங்காரலா. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மிக பிரம்மாண்டமான கூட்டம் நடைபெற இருக்கிறது. நீங்க பார்த்துருக்கீங்க. திமுகவும் தான் கூட்டத்தை நடத்தினாங்க. அதை விட 2 மடங்கு மக்கள் திருச்சியில் இன்னைக்கு கூட இருக்கிறாங்க. இதுக்கு வரலும் திருச்சியில் மக்கள் இப்படி ஒரு பார்க்காத ஒரு கூட்டத்தை இன்றைக்கு திருச்சி பார்க்க போகிறது. ஏற்கனவே மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டம், மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய உரை தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியதோடு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பயத்தை கொடுத்தது. அதைத் தொடர்ந்து மதுரை, இன்றைக்கு திருச்சியில் நடக்கிற இந்த கூட்டத்தின் மூலம் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவது என்று தமிழக மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே அது உறுதி செய்யப்படுகின்ற நேரம் அந்த கூட்டமாக இருக்கும். ஐயா, நம்ம வீட்டுக்கு தாய்க்கு அப்புறம் தாய் மாமன் தானே. அந்த தாய் மாமன் வரும்போது சும்மா வீட்டுக்கு வந்தாலே கோழி, பருப்பு, தவசி எல்லாம் வரும் இல்ல? அதே மாதிரிதான் எங்க மோடி ஐயா டெல்லியில இருந்து வரும்போது தாய் மாமன் வாராண்டி 5000 கோடி தாராண்டின்னு சீர்வரிசையை கொண்டு வந்திருக்காருங்கார். இந்த மாநாடு நிச்சயமாக தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தின மாநாடாக அமையும். தேர்தலுக்காக 3ஆம் முறையாக வந்திருக்கிறார்கள். பிரைம் மினிஸ்டர் வரும்போதெல்லாம் தாய் மாமன் வீட்டு சீர் கொண்டு வருவது போல ஒவ்வொரு முறையும் வரும்போது 5000 கோடி 4000 கோடி என்ற திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த என்டிஏ ஆட்சியில் பிரைம் மினிஸ்டர் வந்த பிறகு 14 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் ஒண்ணுமே தரலையே அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கார். நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வரும். திருச்சி, மலைக்கோட்டை, திருப்பத்தை ஏற்படும். அப்படியே மேடையில பிரதமர் ஐயா கொடியை எடுத்து சரக்கு நாட்டினார். திருநெல்வேலியில ட்ரெயின் பரட்டுன்னு கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கு. சடக்குன்னு அங்கிட்டு ஒரு குரூப் என்ன பண்ணுச்சு, பிஜேபி கொடியை ஆட்ட, அந்த பக்கம் காங்கிரஸ் கொடியை தூக்கி எடுத்து ஆட்டி விட்டாங்க. அப்படித்தான்.
செவனேன்னு இருங்கய்யா, நாங்களே இன்னைக்கோ நாளைக்கோ அப்படியோ இப்படியோடு பதறி போய் கிடக்கும். விஜய் வாராரா, வில்லு வண்டி கட்டிட்டு வாராரான்னு எங்களை ஏதாவது வாயை பிடுங்கி வம்புல கொர்த்து விட்டுறாதீங்க அப்படிங்காரு நம்ம திண்டுக்கல் அண்ணாச்சி. பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு வர்றாங்க. எப்படி தள்ளுறீங்களா தம்பி? இப்பதான் நான் வர்றேன், அப்புறம் பேசிக்கலாம்ப்பா சாயங்காலம். ஏன் இருப்பா, நீ தள்ளுங்கப்பா, என்னை மாட்டி விட்டு கட்சி விட்டு நீங்க பாப்பீங்க. தள்ளுப்பா. விஜய் வர்றாரா அவரு நமக்கு என்ன தெரியும்? வர இப்ப எப்படி நான் பேட்டி கொடுக்குறது? அப்படியே சடக்குன்னு அன்புமணி ஐயா ஒரு விஷயத்துல கோபமா பேசுதார். ஏன்னா எப்ப பார்த்தாலும் இந்த கேள்வியே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, வேற கேள்வியே உங்களுக்கு இல்லையா என்னையா? ஏன்னா அவருக்கு ஒரு பயம், ஒருவேளை விஜய் வந்துட்டாருன்னா இவரை டம்மி ஆக்கிட்டா. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அறிவிக்க போறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுக்குள்ள? உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அறிவிக்க போறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுக்குள்ள? எந்த கட்சி? திமுக பண்ணிட்டாங்களா? திமுக அறிவிச்சிட்டாங்களா? இல்ல திமுக அறிவிச்சிட்டாங்களா? திமுக அறிவிச்சிட்டாங்களா? இல்ல இல்ல, அப்புறம் என்ன? எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி, நல்லா படிங்க, அதுல நான் மாற்று கருத்தே கொண்டு இருக்கிறேன். ஆனா நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு அப்பா அம்மாட்ட மட்டும் பேசாம இருந்துடாதீங்க. ஒரு 5 நிமிஷம், அதுவும் பாடம் தான், வாழ்க்கை பாடம், அம்மா அப்பாட்ட பேசி பெறணும், சரியா உள்ள கணங்களா அப்படின்னு உற்சாகப்படுத்துறார். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிஸியானதாக மாறிடும். என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் பாருங்க, ஆஃபீஸர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரெஸ்ட் என்பது பெரும்பாலும் கிடையாது. அப்படிப்பட்ட கேரியராக நீங்கள் இருந்து உங்களுக்கு நான் பர்சனலாக அட்வைசர் நினைக்கிறது, அதிகாரிகளாக நீங்கள் நாட்டை கவனிக்காவிட்டாலும் ஆனால் கவனிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இன்றைக்கி வந்திருக்கிறீங்க. உங்கள் வீட்டையும் குடும்பத்தையும் அதே அக்கறையோடு நீங்கள் கவனிக்கணும். எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்களுக்கு லைஃப் பார்ட்னராக குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கும் ஒரு 5 நிமிஷம் அட்லீஸ்ட் ஒரு ஃபோனாவது பண்ணி சாப்பிட்டீங்களா, மருந்து சாப்பிட்டீங்களா என்பதை அக்கறையோடு நீங்கள் கேட்கணும். இந்த அக்கறை அன்பும் தான் உங்கள் கேரியர் டெவலப்மெண்ட்டில் பெரிய துணையாக இருக்கும். இப்போ உங்கள் கனவு நிறைவேறிடுச்சு. இனி மக்களுடைய கனவுகளை நிறைவேற்ற இன்றிலிருந்து நீங்கள் புறப்படுங்கள். ஆல் த பெஸ்ட். உங்களைப் போல இன்னும் பலரை நம்ம திராவிட மாடல் அரசு உருவாக்குவதற்கு தொடர்ந்து துணை நிற்கும். அடுத்து பாருங்க, காஞ்சிபுரத்தில் எழிலரசன் ஐயா போய் ஒரு சில பல திட்டங்களெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி ஆரம்பிக்க வைக்க போனார். எல்லாம் முடிஞ்ச உடனே பொம்பளை ஆளுக்கு சடக்குன்னு கேட்டாங்க, ஐயா இந்த பெண்களுக்கு மாதிரி ஆண்களுக்கு உரிமை தொகை ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்காங்க. அதான் உங்களுடைய உள்நோக்கம் என்னன்னு புரியலையே. மகளிர் உரிமை தொகை யாரு கூட்டா போகுது? மகளிர் உரிமை தொகை யாரு கூட்டா போகுது? வேகமா சொல்ற கொடுக்க மாட்டேன்னு சொல்ல நியாயமா? அது நாங்க என்னதான் தெரியாது. நாங்க மட்டும் ஆம்பளை எல்லாம் நான் வீட்டு கொடுக்காத வெளியே விஜய் கட்சி கிடையாதுமா. ஆம்பளை எல்லாம் நான் வீட்டு கொடுக்காத வெளியே விஜய் கட்சி கிடையாதுமா. அப்படியே நேரா கவுண்டருக்குள்ள போறான். செல்லூர் அண்ணாச்சி ஒரே ஒரு விஷயத்தை சொன்னாங்க, மதுரை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா மாறி போச்சு. இதுக்கு காரணம் எங்க எடப்பாடி என்னாச்சு, வேற யாரும் கிடையாது. யார் சொன்னாலும் நம்பாதீங்க. எந்த நேரத்தில் எப்போ போனாரு, என்னைக்கு அறிவிப்பாங்கன்னு சொன்னாங்களா? சும்மாங்க. அதைத்தான் நான் சொல்றேன், போகும்போது ஒரு வார்த்தை சொல்றது. ஆனா அவருக்கு முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஊதுகுழலாக எந்த ஒரு இதுலையும் செயல்படலை. அவர் மக்களுக்கு அவர் காலத்தில் இப்போ 10 வருஷம் 10 வருஷம் நாடாளுமன்ற உறுப்பினராக மதுரை மக்கள் தேர்ந்தது. என்ன புதிய திட்டம் கொண்டு வந்தார்? ஏதாவது மதுரை மக்களுக்கு ஏதாவது கேட்டு கொண்டு வந்தாரா? இந்த திட்டமே இப்போ சர்வதேச விமான நிலையம் அறிவித்ததே எங்கள் பொதுச் செயலாளர் தான். அவர் தான் இங்கே வந்து அறிவிச்சுட்டு போனார். நம்முடைய பசுமன் தேவரையாவுடைய பிறந்த நாள் வரும்போது சொல்லிட்டு போனார், இந்த மாதிரி இதை சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவதற்கு நான் குரல் கொடுப்பேன்னு சொன்னார். அது கொடுத்தார். அதை எழுதி கொண்டு போய் கொடுத்து அது இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு. பல நழுவி பாலில் விழுந்த கதையாக இருக்குது. யாரோ காக்கா உட்காந்து பணமரம் விழுந்த மாதிரி இவர் ஏதோ சொன்னார்ன்றதுக்காக அவர் குரல் கொடுத்துறாரு. ஏதோ போகிற போக்கில் குரல் கொடுத்தார். காக்கா உட்காந்து பணம் விழுந்த மாதிரி நான் உட்காந்து தான் பணம் விழுந்துச்சுன்றது மாதிரி அவருடைய
அதோடைய எக்ஸ்தலம் அப்படி இருக்கு. அப்படியே ஆர்பி உதயகுமார் பொங்குறார். ஏங்க எங்க போனாலும் பிஜேபி அதிமுகவை கபலீகரம் பண்ணிருச்சு, அப்படியே விழுங்கிருச்சு, அவ்வளவுதான் ஜோலி முடிஞ்சு. இப்படியே எங்களை கடுப்பேத்துனா நீங்க இதுக்கு முன்னாடி கூட்டணி வச்சியா, உங்களை ஏதாவது பண்ண முடிஞ்சா, ஆலமரமால வளர்ந்து நிக்கல அப்படின்னு கேட்காரு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி திமுக கூட்டணி வைத்த பொழுது அவர்கள் திமுகவை பாரதிய ஜனதா கட்சி அபகரித்து விட்டதா, அவங்க தலைவரை அவங்க நியமித்தாங்களா, அவங்க கூட்டணி இருக்கிற போது என்ன தர்மத்தை கடைபிடித்தார்களோ, கூட்டணி தர்மத்தை கடைபிடித்தார்களோ, அதே கூட்டணி தர்மத்தை தான் எல்லா கட்சிகளும் ஒரு கூட்டணி வைக்கிற போது பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இவர்களுக்கு என்ன, இது வெற்றி கூட்டணியாக, வலிமையுடைய கூட்டணியாக. இன்னைக்கு தேர்தல் களத்துல திமுகவினுடைய ஊழல் சாம்ராஜ்யத்தை, திமுகவுடைய ஃபெயிலியர் மாடல் அரசை, திமுகவுடைய கையாளாத தனத்தை, திமுகவுடைய முறைகேட்ட, திமுகவுடைய தோல்விய, திமுகவுடைய 525 வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாதத இன்னைக்கு களத்தில் தோல்வித்து காட்டுறது யாரு? நீங்க எல்லாம் மதுரைக்கு வந்திருந்தீங்க. பாரத பிரதமர் அவர்கள் சொன்னார், ஒவ்வொரு அமைச்சரும் மக்களுக்கு நன்மை செய்வதில் போட்டி போடுறத நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா இப்போ திமுக அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் எதுல போட்டி போடுறாங்க அப்படின்னு பாரத பிரதமர் அவர்கள் ஊழலுடைய விவரங்களை புள்ளி விவரமாக எடுத்து சொன்னது மக்களிடத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மத்திய அரசோடு இணைந்து மதுரை மாவட்ட மக்களுக்கு, தென் மாவட்ட மக்களுக்கு எவ்வளவு வளர்ச்சி திட்டங்களை கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு பாரத பிரதமர் அவர்களை மேடையில் வைத்துக் கொண்டே சொன்னார்கள். ஆகவே இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை, கற்பனை கதை. இங்க பாருங்க, இங்க ஸ்டாலின் ஐயாவுக்கும் எடப்பாடி ஐயாவுக்கும் தான் போட்டி. ஆனா ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்லைங்க. எப்ப பார்த்தாலும் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டி போட்டுட்டா என்ன அர்த்தம், நாங்களாம் எதுக்கு இருக்கோம் அப்படின்னு கேட்காரு செல்லூர் அண்ணாச்சி. அவங்க மாநாட்டில் அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கா பேசுறாரு. அது வேற. யார் அப்பா இங்க வர்றது? யாருக்கு அப்பா? மோடிக்கு அப்பா இங்க தலைமை இருக்கிறது. இது நான் தமிழ்நாட்டுக்கு நடக்கிற தேர்தல், தமிழ்நாட்டு எடப்பாடியாரா ஸ்டாலின் ஆண்டு தான் ஆட்சி, இது களம். இதுல போய் தேவையில்லாம எப்ப 24 பேச வேண்டியது இப்ப போய் பேசுறாருன்னு மறந்துட்டு பேசுறாரு போல இருக்கு முதலமைச்சர். இனி அது 24 பேசுனா 29 தேர்தல், 29 பேசும்போது அதை பேச சொல்லுங்க. இப்ப பேசுற அதெல்லாம் எடுத்துக்கிறோம். சும்மா அதை ஏதோ ஃப்ளோல பேசுறாரு இப்போ முதலமைச்சர். நீ அதை தொண்டர்களுக்காக ஃப்ளோல பேசுறதெல்லாம் போய் எப்படி எல்லாம் ஓட்டுறீங்க நீங்க? முதலமைச்சர் பேசுறதெல்லாம் ஒரு மாநாட்டில் அவர் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அப்படி பேசுறாரு. ஒப்பனே வந்தாலும் நாங்க விட மாட்டோம்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவருக்கு, அதுக்காக சொல்றோம். ஒரு விஷயத்தை அழகா சொல்றாரு அன்புமணி ஐயாச்சி, நாங்க தாங்க ஜெயிக்க போறோம், அதுல எந்த மாற்று கருத்து இருக்குல்ல. எதனால இப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, எங்க பார்த்தாலும் போராட்டமா இருக்கு, எங்க பார்த்தாலும் மதுவா இருக்கு, அதனால மக்கள் திமுக ஆட்சி வேணாம்னு நினைக்கிறாங்க, நாம தான் ஜெயிக்க போறோம், சேர நல்லா தொடச்சு வைங்கப்பா துணை முதல்வருக்கு அப்படிங்க. தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்து விட்டார்கள், தெளிவா இருக்கிறாங்க. 5 ஆண்டு திமுக வாய்ப்பு கொடுத்துட்டோம், தோல்வி அடைஞ்சிட்டாங்க, கொள்ளடிச்சிட்டாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சாராயத்தை வித்துட்டு இருக்காங்க, கஞ்சா வித்துட்டு இருக்காங்க, ஊழல் செஞ்சுட்டு இருக்காங்க, விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அரசு ஊழியர்களிலிருந்து அத்துணை தரப்பு மக்களும் வீதியிலே போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதனால திமுகவை மாற்றி அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வாய்ப்பு கொடுப்போம் என்று தமிழ்நாடு மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். இன்னும் 2 மாதத்துல நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா இதுல களத்துல நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார் மக்கள், அது குறிப்பாக பெண்கள், தாய்மார்கள், பெற்றோர்கள். டிடிவி என்னாச்சு, அதாவது அரசியலின் புன்னகை மன்னன் போய், ஐயா டிடிவி ஐயா நீங்க விஜய் கூட்டணிக்கு வருவாரா இல்லையான்னு சொல்லுங்க கேட்டா, கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கு யார் வந்தாலும் சரிங்க. அப்போ ஒருவேளை கண்டிப்பா இழுத்துட்டு வந்துருவீங்களோ? எந்த ஒரு கூட்டணியும் மேலும் கட்சிகள் பலப்படுவது ஒரு சிறப்பான விஷயம். இப்போ திமுக போற வர்றவங்க எல்லாம் ரோட்ல போறவங்க, தபால் போட வந்தவங்க, ஸ்விக்கியில கொண்டாந்து கொடுக்க வந்தவங்க எல்லாரையும் கட்சியில சேர்த்து அவங்களுக்குலாம் சீட்டு கொடுக்குறாங்கல்ல கூட்டணியில சேர்த்து. அது மாதிரி அம்மா புரட்சி தலைவர் காலத்தில் மந்திரி பதவிகள், பொருளாதார வளர்ச்சிகளை பெற்றவர்கள்லாம் காலாவதியானவங்களெல்லாம் அங்கே சேர்த்து சீட்டு கொடுக்குறாருல திமுக. அவர்களே அப்படி செய்யும் பொழுது இந்திய கூட்டணி வலுப்பெறுவதை
இது தமிழ்நாட்டிற்கு நல்லது. ஐயா நீங்க சொல்றத பார்த்தா சீட்டெல்லாம் ஒதுக்கி வச்சு அந்த சீட்டெல்லாம் அழகா அடுக்கி வச்சிருப்பீங்க போல் இருக்க. அப்படின்னா இங்க இருக்க தம்பி என் விருப்பத்தை சொன்னேன், வந்தா நல்லது அரவணைச்சு நிப்போம்னு சொன்னேன், அதுக்காக வந்துருவாங்கன்னு சொல்லலையே அப்படின்னு நழுவுறாரு. தேர்தல் நேரத்தில் கூட்டணி என்பது யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்கு தான். அது ஒரே இதுதான். மற்றபடி ஒரே கொள்கை இருக்கிறவங்கெல்லாம் ஒரே கட்சியாக இருந்திருப்பெல்லாம் அது மாதிரி எதிர்கொள்கை இருப்பவங்க. இப்போ காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சேரலையா கூட்டணியில்? அது மாதிரி தான் அப்போ இல்லை நான் எங்கள் கூட்டணி இன்னும் பலம் பெற வேண்டும் என்ற விருப்பத்தில் சொல்கிறேன். மற்ற விஷயங்களை அண்ணன் EPS அவர்களும் பாஜகவின் டெல்லியை சேர்ந்த தலைவர்களும் பார்த்துக்கொள்ளும். யார் வந்தாலும் தோள் கொடுத்து தூக்கி அப்படியே முட்டு கொடுத்து போயிட்டே இருப்பான். நாங்கள்லாம் அப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா? அவர் வந்தா அவரையும் சேர்த்து தூக்குவோம்ல. ரெடி ஆயிட்டாங்கடா. தோழமை என்பது அந்த தேர்தல் நேரத்தில் தான் அது கடைசி நிமிடத்தில் கூட மாறும். எங்களை பொறுத்தளவுக்கு தோழமை மதிக்கக்கூடியவர்கள் தோளில் போட்டு தூக்கி கொண்டு போய் கொண்டாடுவோம். பொதுவாக எங்களுடைய நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் பொதுவாக யாராக வந்தாலும் சரி அவர்களை நாங்கள் தூக்கி கொண்டாடுவோம். அவர்களை உச்சி முகழ்ந்து அவருக்குரிய பதவி கொடுப்போம். தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய இயக்கங்கள் அண்ணன் வைகோ, பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற இயக்கங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேர்தல் சின்னம் அவங்களுக்கானதை அங்கீகாரம் அரச தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தும் எங்களுடைய தோழமை தான் காரணம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். யார் எப்படி இருந்தாலும் எங்களை பொறுத்தளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். காங்கிரஸாக இருந்தாலும் இன்னைக்கு காங்கிரஸ் திமுகவில் கூட்டணியில் இருந்தாலும் கூட இத்தனை வருஷம் இருந்தாலும் கூட அவங்களும் இன்னைக்கு பார்க்கும்போது எங்களோட மன மகிழ்ச்சியோடு பேசுவாங்க. என்ன தெரிந்தாலும் உங்கள்கிட்ட இருந்த கூட்டணி மாதிரி ஒரு இணக்கமான கூட்டணியாக இது இல்லை, ஏதோ கடமைக்காக நாங்கள் போகிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. யாருமே எங்கிட்ட இருந்து பிரிஞ்சவங்க நீங்கள் அப்படி செஞ்சீங்க இன்னைக்கு எங்களுக்கு இந்த மாதிரி இந்த இதில் சொல்கிற மாதிரி எதுலேயும் ஒரு இடத்துல விருந்து கொடுக்குறாங்கன்னா அவங்க கொடுக்குற காட்டில் நீங்கள் கொடுத்த விருந்து தாங்க நல்லா இருந்துச்சு, நல்லா நாங்கள் சாப்பிட்டோம், மன மகிழ்ச்சியாக சாப்பிட்டோன்ற சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி எல்லா தோழமை இன்னைக்கு இருக்கிற கட்சிகள் அரசியல் கட்சிகள் எங்களோட தோழமை கொண்டவங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படியே சரத்குமார் அணிச்சிட்டு போனா அவங்க ஊரை சும்மா அப்படிதாங்க சொல்லுவாங்க, வரமாட்டாரு வரவே மாட்டாரு. கொஞ்சம் பீதி தெரியுது அவர்கிட்ட. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சா நீங்க தான் பிரதர். அதான் நீங்க அப்படி கேட்கறது பார்த்தா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க கேட்கக்கூடாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். நான் என்ன பொறுத்தவரைக்கும் NDA வெரி ஸ்ட்ராங், அவ்வளவுதான் எங்களால் சொல்ல முடியும். களத்திற்கு சென்ற பிறகு களத்தில் நாங்கள் வைக்கின்ற திட்டங்களையும் நாளைக்கு மக்களுக்கு எப்படி சேவை செய்ய போகிறோம் என்பதை ஊர்ஜிதமாக சொல்லி பிரச்சார பலம் கூடுதலாக இருக்கும்போது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. விஜய் பத்தி உனக்கு உண்மையே தெரியாதுங்க. விஜய் இஸ் நோ லீடர் அட் ஆல். ஐயா நாங்க ஓட்டு கேட்கணும்னு நினைக்கும் போது நீங்க எல்லாம் வர தேவையில்லை, நாங்களே பார்த்துக்கிறோம்னு மகளிர் அணிக்கு போய் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்காங்க. அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் நாங்க சும்மா இருக்க மாட்டோம், இறங்கி வேலை செய்வோங்காரு நம்ம ஐயா. வருகிற தேர்தல் அது என்றைக்கு அறிவித்தாலும் என்றைக்கு அந்த தேர்தல் நடந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் 2026 கண்டிப்பாக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வருவார். குறைந்தபட்சம் 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெறும் என்பது நாங்களாக சொல்லவில்லை, எடுக்கிற சர்வேயில் கிடைத்த அந்த தகவலை வைத்துத்தான் சொல்லி இருக்கிறோம். எனவே எங்களுடைய நண்பர்கள் கட்சியினுடைய மூத்த தலைவர்களாக இருந்தாலும் இளைஞரணி நண்பர்களாக இருந்தாலும் குறிப்பாக பெண்கள் அவர்கள் வீடு வீடாக போய் வாக்கு கேட்பது அநேகமாக வேறு எந்த கட்சியிலையும் இதுவரை நடக்காத ஒரு நடவடிக்கையாக அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அது அவ்வளவு சிறப்பாக வெற்றிகரமானதாக அமைந்திருக்கிறது. காரணம் அந்த தாய்மார்களை நோக்கித்தான் தளபதி போட்டிருக்கிற அத்துணை திட்டங்களும் போகிறது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியலைங்க. நானும் ஆஸ்பத்திரி போனேன், மற்றவங்களும் ஆஸ்பத்திரி வந்தாங்க, ஆனால் எனக்கு மட்டும் சம்மன் அனுப்பியிருக்காங்க. போக மாட்டேன்லாம் சொல்ல போல, கண்டிப்பாக போக போகிறேன், பதில் சொல்ல போகிறேன். ஆனால் அவங்களுக்கெல்லாம் சம்மன் அனுப்புவாங்களா அப்படிங்கிறத இங்கே கேள்வின்னு நம்ம செந்தில்பால் நினைச்சு கேட்காரு. சிபிஐ பதில் சொல்லும் போலுக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க. நேரில் நான் போகிறேன், கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய பதிலை கொடுப்பேன். அது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான கேள்விகள் வருது, எந்த அடிப்படையில் சம்மன் கொடுத்துருக்காங்க. நிகழ்ச்சி நடத்தினது ஒரு இயக்கம், நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது காவல்துறை நிர்வாகங்கள். அதில் எனக்கும் சம்மன் வந்திருக்குங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன்.
அந்த வகையில் வந்து நேரில் போய் பார்த்துட்டு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய விளக்கத்தை கொடுக்க நான் ரெடியாகிட்டேன். எனக்கு சம்பந்தம் தான், உனக்கு என்ன கஷ்டம்? அப்போ நான் திருப்பி என்ன கேட்பேன்? பாதிக்கப்பட்டப்ப நான் ஒரு பக்கம் மருத்துவமனையில் பார்த்தா, எல்லா அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகளும் ஆளுக்கு ஒரு பக்கம் மருத்துவமனையில் பார்த்தாங்க. நான் திருப்பி என்ன கேட்பேன்? அப்போ எல்லாத்துக்கும் சம்பந்தம் வருமானு கேட்பேன். சரிதானே? இப்போ யாரெல்லாம் இன்னைக்கு மருத்துவமனைக்கு போனாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்பந்தம் அனுப்பணும். அதுதானே முறையான ஒரு நடவடிக்கையாக இருக்கும், அதுதானே சரியாகவும் இருக்கும். தனிப்பட்ட முறையில் ஒருவருக்கு வர சம்பளம் அன்னைக்கு யாரெல்லாம் போனாங்களோ என்னெல்லாம் சொன்னாங்களோ அவங்களுக்கு வர வேண்டியதாக இருக்குது. அதனால் இது அதுக்குள்ளே நான் அதிகமாக போக விரும்பலை. மேபி மக்களுக்கு திமுக ஆட்சியே மக்கள் வேணாங்க அப்படிங்கிற மாதிரி பிரதமரையா பேசினார். அதாவது திமுக ஆட்சியை மக்கள் வேணாம்காக தூக்கி போட ரெடியா இருக்காங்க, எல்லாம் ரெடியா இருங்க அப்படின்றத அவர் பாஷையில் சொன்னேன். This election season in Tamil Nadu, the desire for change is going huge momentum. The whole state has made up its mind to throw out DMK from the government. The people want a government that works for every family, not for just one family. And they know that only NDA can bring that change of Tamil Nadu. நமக்கு காசு தட்டுப்பாடு ஆகி போச்சு, ஐயா என்ன செய்ய அப்படின்னு இல்லாமல் சடக்குன்னு நம்ம ஆளுங்க இந்த ராக்கெட் அடுப்பு, விறகு அடுப்பு, இண்டக்ஷன் அடுப்பு அப்படின்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பழையபடியே இந்த விறகை வச்சு சமைக்கலடா, டேஸ்ட் எப்படி இருக்கு, ஊதுறதுக்கு தீம்டி குழல் வாங்கிடா, நல்லா இருக்கான்னு கேட்டோம், அப்படியே ஊதுற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. இன்னும் கேஸ் கிடைக்கலன்னா எல்லாரும் பழைய மாதிரி விறகு அடுப்பு தான் மாறணும். நாங்கள் நேற்றுக்கே மாறியாச்சு விறகு அடுப்புக்கு. நம்ம சின்ன வயசுலலாம் விறகு அடுப்பு பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ மீண்டும் அது விறகு அடுப்பு போகும்போது உபயோகிக்கும் போது கண்ணு போயிடுறதும் பிள்ளைங்களுக்கு ஒரு இதாக இருக்குது, ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கண் எரிச்சல் இருக்குது. இப்போ இருக்கிற வெயில் டைமில் யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா, புகை வரும், அதுக்கு உண்டான தேவையான இடம் வேணும் இல்லைங்களா, நம்ம உள்ள ரூம் உள்ளேயும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுவும் வேற வாங்கினோம்னா 2 கிலோ 3 கிலோமீட்டர் போய் வாங்கிட்டு வந்து அவங்க செய்யணும். வேற நாங்கள் பண்ண முடியும் கேஸ் கிடைக்கணும்னா. அதனால விறகடுப்பை யூஸ் பண்ணுறதா இப்போ சூழ்நிலை. நாங்கள்லாம் வாடகை வீட்டில் இருக்கிறோம். ஸோ அங்கே விறகடுப்போ எரிய வைக்க முடியாது. நாங்கள் விறகடுப்பு எடுத்துகிட்டு எங்கே போகிறதுன்னு தெரில. இண்டக்ஷன் வாங்கினாலுமே இண்டக்ஷன் கொண்டாட பாத்திரம் நாங்கள் வாங்கணும். என்ன பண்ணுறது எங்களுக்கு நல்லா தெரியல. அந்த காலத்தில் எங்கள் அம்மா பசங்க தான் மண்பானை அடுப்பில் தான் சமைச்சிருக்காங்கன்னு கேள்வி தான் பட்டிருக்கோம். எங்கள் ஜென்ரேஷன் தான் பார்த்தது இல்லை. நாங்கள் எல்லாத்தையும் கேஸ் அடுப்பு மட்டும்தான். ஸோ இது சான்ஸாக நினைக்கிறதுல சமைச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குன்றது. இனி நாம் பயன்படுத்துவது எரிவாயு சிலிண்டரா அல்லது பயோகேஸ் சிலிண்டரா, மின்சார அடுப்பா அல்லது மீண்டும் விறகு வைத்து எரித்து தான் நாம் சமையல் செய்ய வேண்டுமா என்ற சூழ்நிலையில் இன்றைய நிலையில் நமது மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போ ஹோட்டலு கடை எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா மண்டபம் மற்ற விசேஷ காலம் எல்லாத்துக்குமே இந்த கேஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. விறகு அடுப்புலாம் இப்போ அதுக்குன்னு பார்த்தா ஃபைலர் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கணும். இப்போ ஃபைலர்னா இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது, கேஸ் சிலிண்டருக்கு தகுந்த மாதிரி அடுப்பு இருக்குது. அதுக்கு ஃபைலருக்குன்னா கறி இப்போ நாமக்கல் இப்போ நான் ரொம்ப டிமாண்டிங்க, நாமக்கல் எங்கே விற்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எங்களுமே வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்கும் பாதிப்பு தான். இந்த சிலிண்டர் கட்டுப்பாடுங்கிறது நம்ம இயற்கையை சார்ந்து எரிவாயை பயன்படுத்துறதுக்கு, விறகு இந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு ஒரு வரமாக இருக்குது. நேரம் லைம் லைட்ல போறோம், சுவிட்ச் ஆஃப் போட்டா சிவகார்த்திகேயன் குய்யாபுரம் அழுதுகிட்டு இருக்காரு. என்னன்னு ஆச்சுன்னு கேட்டா, எனக்கு அப்பா இல்லை அப்படிங்கிற குறைய இந்த படமே தீர்த்து இருக்குங்க. படத்தை பார்த்து மக்கள் எல்லாம் கட்டி பிடிக்கிறாங்க. அதுவும் அப்படியே தாத்தாமார் பாட்டிமாரெல்லாம் கட்டி பிடிக்கும் போது நெகிழ்ந்து போனேங்க. ஸ்பெஷலாக அந்த ப்ரொடக்ஷன் பண்ணும்போதெல்லாம் இருக்கிற ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் நெஞ்சமிட்ட நேர் வேண்டும் படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது அந்த படம் முடிஞ்சோடனே எல்லாரும் கார்த்திக் வேணுகோபால்னு போடும்போது பயங்கரமா கிளாப் பண்ணாங்க. அப்போ அவங்க அப்பா ரொம்ப எமோஷனல் ஆகி கார்த்திக் வேணுகோபாலை கட்டி பிடிச்சிட்டாரு. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவர்கிட்ட. அதே மாதிரி ஒரு தருணம் இங்க பிரீமியர் முடிஞ்சோடனே சிவகுமார் முருகேசனோட அப்பா எங்க 2 பேரையும் கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அந்த செகண்ட் ஃபீல் பண்ண எங்க அப்பா சாகல அப்படின்னு. சாரி, நான் ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் எமோஷனல். அது கிடைச்சதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய இது ஒரு நிறைவு கொடுக்குது எனக்கு. சார்,
இது வரைக்கும் நம்மளுடைய வாழ்வியலோடு ஒத்துப்போகிற விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்குறோம். ரொம்ப முக்கியமாக சிலிண்டரை பக்காவாக பயன்படுத்துங்க, சிக்கனமாக பயன்படுத்துங்க. ஏன்னா சிலிண்டருக்கு பழக்கப்பட்டுட்டோம் நாம். விறகு தேடுறது, அதை ஊதுறது, வைக்கிறதுன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வகையில் நல்லதுனே கூட சொல்லுவேன். ஏன்னா பல ஆட்களுக்கு தீம்டி குழல் முடிச்சு ஊத தெரியல. இந்த மூச்சு பயிற்சி அப்பயாவது நடக்கட்டும். அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.